வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ நம்ம வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 டீட்டெயிலாக பார்க்குறோம். வீடியோட எண்டில் தனி மனிதனுக்கு உண்டான ராசி பலன் என்பது வேறு, உலகளாவிய மாற்றங்களை பற்றின அந்த பிளானரி பொசிஷன் டோட்டலாக அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் நான் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாப் 10 கமெண்ட்ஸ் நம்ம வந்து 12 பண்ணிட்டோம். அது யார் யாரெல்லாம் ஒரு நேம் லிஸ்ட்டையும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். நடக்கக்கூடிய டிரான்சிட்டில் மெயின் வந்து சுக்கிரன் வந்து உச்சமடையும் அண்ட் அதோட ராகு கன்ஜெக்ஷனாக இருக்குது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ரிசல்ட் தரப்போகுதுன்றது தான் ஹைலைட் ஆகும். மற்றபடி மற்ற டிரான்சிட் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி பிப்ரவரி மாதத்தை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். lifehoroscope.in. ஸோ இந்த ஒரு சைட் மட்டும் தான் நம்மளுது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பொதுவாக உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் ஒரு லக் ஆக்டிவேட் ஆகும். அது வந்து நீங்கள் எப்படி வேணால் பயன்படலாம். சில பேருக்கு நேம் சேஞ்ச் பண்ணால் லக் வருது, ஒரு சிலருக்கு ஜெம் ஸ்டோன் லக் வருது, ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து பண்ணுற ப்ரேயர்ஸ், அவங்களோட பிரார்த்தனைகள், ஒரு சிலருக்கு மந்திரம் கை கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய மெடிடேஷன் கை கொடுக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெமெடி வேணும். ஸோ அதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்காம அதை பற்றி சொல்ல முடியல. இந்த ஒரு பொதுவான ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு பாருங்கள். நம்ம இப்போ வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். மிதுனம். ஸோ மிதுன ராசி வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறீங்க. 10ல் சனி வரப்போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு, எப்படி செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு தயார் நிலையில் இருக்கிறீங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குரு மட்டும் 12th ஹவுஸில் பொசிஷனில் இருக்கும். புதன் சூரியன் வந்து 8ல் பட் ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. 13ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் புதன், சனி, சூரியன் 3 பேரும் ஒன்றா கன்ஜெக்ஷன் ஆகிருப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கும். குரு வந்து சுக்கிரனோட பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, அதாவது ரிஷபத்துக்கு சொன்ன அளவுக்கு மிதுனத்துக்கு பலன் இல்லைனா கூட மிதுனத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து எவ்வளோ ஸ்கோர் கொடுக்கலாம், ஒரு 65-70 ரேஞ்சில் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்கோர் இருக்குது. ஒரு வேலை விஷயத்தில் எடுத்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் எடுத்தாலும் சரி, திருமண விஷயத்தில் எடுத்தாலும் சரி, ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாடு பயணமாக இருக்கலாம், பொருளாதாரம், இல்லை ஒரு மாற்றம், திடீர் மாற்றம் வேணும், இல்லத்தரசிகளுக்கு உண்டான மனநிலை, இதெல்லாம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல. நிறைய விஷயத்தில் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஸோ கோயிங் ஃபார்வர்டு இந்த மிதுனம் 2025 பிப்ரவரி மாதம் முதல்ல மனதளவில் சில உற்சாகமான சூழ்நிலையை வந்து கொண்டு வரும். அங்கே செவ்வாய் வந்து மிதுனத்திலே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் தேவையில்லாத ஒரு கோபங்கள் அப்படி வரும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மிதுனம் ஜாப் அண்ட் கரியர் சேஞ்சஸை எதிர்பார்த்து ரெடி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்குண்டான முயற்சியை எடுக்கலாம். இது சரியான மாதம். உங்களுடைய 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருப்பார். அவர் பொருளாதார கிரகம். எங்கே நீங்கள் என்ன வாய்ப்பை தேடுறீங்களோ, எங்கே சென்று என்ன வாய்ப்பை நீங்கள் கேட்குறீங்களோ, அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் மனசு வராது. உங்கள் நேரம் அப்படி இருக்குது. ஸோ கேளுங்க. நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்களோ இப்போ போய் கேளுங்க. அந்த பலன் நல்ல விஷயத்துக்காக போகிறீங்க அப்படின்னா கிடைக்கும். அடுத்தது நான் சொல்கிறது என்னென்னா, ஃபைனான்ஷியலாக ஒரு பிளான் இந்த 2025 பிப்ரவரி மாதத்தில் ஒரு பிளானை போடுங்க. நம்ம ஃப்யூச்சருக்கு இந்த சேவிங்ஸ் இப்படி பண்ணலாம், இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பிளான். அது ₹1 கூட பரவாயில்ல, ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, எப்போவுமே நான் ஒன்று சொல்வேன், குட் டைமில் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ டைம். ஃபெப் தான் உங்களுக்கு சரியான மாதம். ஒரு குட் டைமில் நீங்கள் ஒரு நல்ல விதையை விதைக்கலாம். அது நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். என்ன வேணால் எப்படி உங்களுக்கு உங்கள் வெல்விஷர்ஸ், உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு ஒரு டிசிஷன் எடுங்க. அடுத்தது நம்ம வந்து மிதுனத்துக்கு பார்க்குறது திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியில் பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறதுனால எப்படின்னா, சில பேர் நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிடலாம், இல்லை என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம், பட் நான் வந்து ஃபாரினில் போய் படிக்கணும், அங்கேருந்து திருப்பி வரணும், இல்லை வேலை செஞ்சுட்டு திருப்பி வரணும், இந்த மாதிரி பாதி வேலையை முடிச்சுட்டு மீதி அப்புறம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வேலைலாம் நடக்கும். ஏன்னா குரு 12th ஹவுஸில். ஸோ திருமணம் பண்ணிடலாம், இல்லை என்கேஜ்மெண்ட் பண்ணலாம், திரும்ப போயிட்டு வந்து மறுபடியும் ஒரு 6 months ஒரு 1 yearக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஒரு கல்யாணமாக அஃபிஷியலாக மேரேஜாக டிக்ளேர் பண்ணலாம். இல்லை இப்போ வந்து சில பேர் விசாக்காக ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு இந்த மாதிரி வேலைலாம் இப்போ பண்ணலாம். அதுக்கு நேரம் நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, பெண்கள் இல்லத்தரசிகள் மிதுனம் ஃபார் பெட்டர் பீரியட் வந்து கொஞ்சம் நல்லா வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு தைரியமும், ஒரு புத்துணர்ச்சியும், ஒரு புது விஷயத்தை நம்ம வந்து இறங்க முடியும்,
நம்மளால் சமாளிக்க முடியும், நம்மளால் வந்து 10 விஷயத்த பார்க்க முடியும், அந்த பலம் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல நேரமாக இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அது ஒரு பாசிட்டிவான சைன் தான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிதுனம் பலவிதமான தடைகள் அப்படின்னு நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா, இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து செல்ஃபாகவே கிடைக்கும். அந்த மோட்டிவேஷன் உங்களை முன்னேற்றத்தை கொண்டு போகும். அது ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை நீங்கள் பிளான் பண்ண வைக்கும். சப்ஜெக்டை ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக நீங்கள் புரிதலோடு அதை ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹெல்த்து. மிதுனம் ஆரோக்கிய ஸ்தானத்தில் நல்ல வேலை வெறும் கேது மட்டும்தான் இருக்கார், அதுவும் பார்டரில் எட்ஜில் இருக்கார். பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கிற அளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, நெகட்டிவாக இல்லை. ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லாவே முன்னேறுங்க, சந்தோஷமாக இருங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ். நீங்கள் வந்து 60+, 70 இருக்கீங்க, 80 இருக்கீங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ். மிதுனம் காற்று ராசி. காற்று வந்து வீசாமல் சும்மா இருக்காது. கடலுடைய அலை அசைனாலும் காற்று வேணும், நமக்கு வந்து உயிர் மூச்சு வேணாலும் காற்று வேணும். மரம் அடிப்படையான ஆதாரமே வந்து காற்று. காற்றுடைய அசைவு தான் உலகத்துடைய இயக்கம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்களால் சும்மா இருக்க முடியாது. எதையாவது பண்ண சொல்லும், எதையாவது பேச வைக்கும், எதையாவது பண்ண தான் மனசு அமைதியாக இருக்கும். அதுக்கு இது நேரம் மறுபடியும் வந்திருக்கு. சரியான நேரத்தில் உங்களோட முயற்சி நீங்கள் செய்யலாம். மீண்டும் உங்களுடைய அனுபவ அறிவில் ஒரு துவக்கம், ஒரு பிளான் இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவரால் எவ்வளோ பரவாயில்ல. மிதுனம் சுயமாக உங்களுடைய அறிவாற்றலால், உங்களுடைய திறமையால் மீண்டும் வாய்ப்புகளை கொண்டு ஒரு பாசிட்டிவான சைடில் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ், ஒரு நல்ல டைம். யூஸ் த டைம். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன். இது வந்து நிறைய பேர் என்னை கேட்டாங்க, இது வந்து நீங்கள் ஒரு பொதுவான பலன் வந்து எங்களுக்கு ஒரு 50% மேட்ச் ஆகுது, சம்டைம்ஸ் 80% மேட்ச் ஆகுது, பட் சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற ராசிக்கு மேட்ச் ஆகாமல் லக்னத்துக்கு மட்டும் மேட்ச் ஆகுது அப்படியும் சில பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் நீங்கள் ராசிக்கு சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒவ்வொரு முறையும் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு முறை அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு ராசி என்பது ஒரு மனிதனுடைய மனநிலை. அந்த மனநிலையை பேஸ் பண்ணி தான் உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை, அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிரான்சிட் அப்சர்வ் பண்ணி நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அண்ட் நான் ஒன் மோர் பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா முறையும் உங்கள் லக்னம் என்ன, அது உங்கள் விதி, அந்த விதியின்படி உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அதன்படி உங்களோட ராசி என்ன, அதற்கு இந்த பலன்கள் எப்படி பொருத்தணும், அது நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண தான் புரியும். ப்ளஸ் தசா புக்தி, என்ன தசா என்ன புக்தி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் மேட்ச் ஆகும். இது நான் கொடுக்குற பொது பலனை அதோட நீங்கள் எப்பயாவது லைஃப்பில் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, லக்னத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஹாரோஸ்கோப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ராசியை வந்து ஃபாலோ பண்ணால் ஈஸி. பொதுவாகவே உங்களுக்கு ராசி பலன் வந்து எப்படி தொடர்படையுது அப்படிங்கிறத ஒரு 3 to 6 months, 3 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். 6 மாதங்கள் வரைக்குமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அது என்ன நடக்குது லைஃப்பில், அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், பொருத்திக்க முடியும். அடுத்தது வந்து எல்லாருடைய நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு வந்து நட்சத்திர ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையை பற்றியே நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். அது கேட்க கேட்க உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை எப்படி, எந்தெந்த வயசில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 50 to 60% உங்களுக்கு மேட்ச் ஆகும். அந்தளவுக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய ரிசர்ச் பண்ணியும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியை பற்றியும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். திருமணம் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் மேட்சிங்கை பற்றியும் கொடுத்துருக்கோம். நியூமராலஜி கொடுத்துருக்கோம். வாஸ்து, வீடு வாங்குறது, வாடகை வீடு போகிறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே எப்படிலாம் என்ன சரி பண்ண முடியும், இது எப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்க முடியும், அதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை வாஸ்துலையும் கொடுத்துருக்கோம். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில். ஹாரோஸ்கோப் வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. நிறைய பேர் சொன்ன காமனான கமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக புரியுது, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் பேசுகிறீங்க, ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரிடிக்ஷனை வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பேசணும்னு நினச்சா இன்னும் அது ஒரு மாதிரி அந்த சப்ஜெக்டுக்குள்ளான வார்த்தைகள் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பேசினா புரியாது. நான் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு ஒரு சகோதரனாக, ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ரொம்ப ஈஸியாக தான் நான் பேசுகிறேன். அது உங்களுக்கு எளிமையாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து அதை இன்னும் நல்லா பெட்டராக புரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா, லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேஸில் நான் எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக சில டேர்ம்ஸை வந்து நான் வந்து அது ரொம்ப கலோக்கியலாகவும் பேசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அதனால் அந்த ஒரு அடிப்படையான புரிதலோடு நீங்கள் ஆஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா அதை வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து பயன்படுத்த முடியும். அதோட மெயினாக எல்லோரும் கேட்டாங்க, இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் எதுக்கு பார்க்கணும், இது பார்க்காம வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழலாம்.
இது பார்க்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ச்சூன் ஹாரோஸ்கோப்பில் இருக்குது, உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, லைஃப்பில் எந்த ரூபத்தில் வரும்னு தெரியல, யார் மூலிமா வரும்னு தெரியல, எந்த டைமில் வரும்னு தெரியல, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு சின்ன பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது, ஒரு டைமில் வந்து அந்த மாதிரி வருது, அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த நெகட்டிவை நம்ம கட் பண்ண முடியாது, அதுலேயும் தப்பிக்கிற வழியை தேடலாம். இதுதான் ஆஸ்ட்ராலஜியில் இன்னொரு பேசிக்கான விஷயம். அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சிகளும் அது ரொம்ப ஃபாலோஅப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் வந்து டோட்டலாக வேறு. அந்த உலகளாவிய இப்போ மாற்றங்களை வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது. இது ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ராகு யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ இந்த சுக்கிரனோட சேரும்போது பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்க. பட் அதுவே தோஷமான ராகுவாக இருந்தால் அந்த சுக்கிரனோட சேரும்போது அது சம்டைம்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடு நெகட்டிவான ரிசல்ட்ஸையும் சம்டைம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் ஓவராலாக அப்படி ஜென்ரலாக எடுத்துக்காமல் உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பைன் பண்ணி பாருங்கள். அதில் ராகு தோஷம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு தோஷம் இருந்தால் மட்டும்தான் சுக்கிரனோட காம்பினேஷன் வந்து குளோபலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து என்ன மாதிரி தத்துவம்னா மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் உடல் அமைப்பில் வந்து வயிறு பகுதியில் அடி வயிறு பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்டலாம் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டது. ஸோ இப்போ ராகு இந்த சுக்கிரன் இந்த காம்பினேஷன் வரும்போது இது சம்மந்தப்பட்ட உபாதைகள் உபத்திரவங்கள்லாம் வரதுக்கு சகஜம். மீனத்தில் சுக்கிரன் ராகு கன்ஜெக்ஷன் ஆகுது. அப்போ என்னென்னா ஒரு சில தேவையில்லாத ஒரு அவசர கோபதாபங்கள் இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷனில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு. இது உலகிலேயே பொதுவாக நான் சொல்கிறேன். சரி, இது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் கொடுத்தேன். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி டாப் 10 கமெண்ட்ஸில் இப்போ டாப் 12 செலக்ட் பண்ணிட்டோம். அவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் நான் இப்போ ரீட் பண்ணுறேன் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட. அண்ட் எல்லாரும் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தீங்க. உங்கள் பெரிய சப்போர்ட் எப்பவுமே இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ அந்த கமெண்ட்ஸில் செலக்ட் பண்ணி எங்கள் டீம் எல்லாம் டோட்டலாக ரிசர்ச் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எடுத்தாங்க. அதில் ஃபில்ட்ரு பண்ணி சில பேருக்கு மெசேஜ் கொடுத்தோம். ரிப்ளை கொடுத்தவங்களில் 12 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு நம்ம படிக்கிறேன். கே அர்ச்சனா நாமக்கல்லேருந்து, அப்புறம் டாக்டர் வின்சி பால்ராஜ் ஆவடி சென்னை, ஜி கோகிலா அவங்க வந்து நாமக்கல், உமா மோகன் அவங்க வந்து பெங்களூர், எஸ் பார்க்கவி திருச்சிராப்பள்ளி திருச்சி, ஹரீஸ்வரன் சேலம், விவேக் ஹாரிஸ் சென்னை, என் ஜெயலக்ஷ்மி சென்னை, ஹரிஹரன் மும்பை, ஐ திங்க் வி ஷாம் சுந்தர் சென்னை, எஸ் ராஜலக்ஷ்மி பொள்ளாச்சி, கே பாபு சென்னை. இதில் வந்து ஒரு சிலர் வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து தான் இருக்காங்க. ஸோ அவங்கள கம்யூனிகேட் பண்ணும்போது சொன்னது என்னென்னா, லோக்கலில் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ யாரை நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேரை சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.